Chapter 2, Internal Environment, page number 2.26. Industry Environmental Analysis. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து லைக் இந்த இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் தான் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரி வந்து ஒரு என்விரான்மெண்ட் ஒர்க் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த இண்டஸ்ட்ரியை பற்றின அனாலிசிஸ். அந்த இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளோ காம்படிஷன் இருக்குது, எவ்வளோ த்ரெட் இருக்குது, எவ்வளோ ரைவல்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க, எந்தளவுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது, எந்தளவுக்கு ரிஸ்க் இருக்குது, இந்த மாதிரி வந்து அந்த இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ லைக் அதை பார்க்கறதுக்கு போர்ட்டர்ஸ் 5 forces மாடல்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. அந்த மாடல் வந்து போனோம்னா அந்த என்விரான்மெண்ட் லைக் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து பிஸ்னஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த இண்டஸ்ட்ரியை பற்றின அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. அது வந்து போர்ட்டர்ஸ் 5 forces மாடல்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து ஜென்ரலாக பார்க்குறப்ப ஒரு 5 forces வந்து போர்ட்டர் வந்து சொல்லியிருப்பாரு. எதை பற்றின்னு பார்த்தோன்னா, த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ட்ன்ற ஒன்று, புதுசாக வர பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் பார்கெனிங் பவர் ஆஃப் தி பையர்ஸோட பார்கெனிங் பவர் எந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி பார்கெனிங் பவர் ஆஃப் தி சப்ளையரோட பார்கெனிங் பவர் எந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் ரைவலரி இன் தி மார்க்கெட் இண்டஸ்ட்ரி. கடைசியில் வந்து பார்த்தோன்னா வந்து ஓகே த்ரெட் ஆஃப் சப்ஸ்டியூஷன். நம்ம ப்ராடக்ட்டுக்கான ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ வந்து எப்படி என்விரான்மெண்ட் இருக்குன்ற மாதிரி. ஸோ லைக் இதெல்லாம் பார்த்தோன்னா இதுவே வந்து 33 வரைக்கும் வந்துச்சு. பேஜ் நம்பர் 2.33 வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் இதை பற்றி தான் ஸ்டார்டிங் வந்து லாஸ்ட் வரைக்கும் பார்ப்போம், ஒவ்வொரு கேஸ்லையும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. இதுவும் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கேஸ் ஸ்டடி பேஸ்லையும் வரும், சேம் டைம் வந்து எம்சிக்யூஸ்லையும் நம்ம வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இதனால் கொஞ்சம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க, எவ்ரி பிஸ்னஸ் ஆப்ரேட் இன் தி competitive environment. The competitive state of an industry applies strong influence on how a firm develop their strategies. The Porter's 5 forces is a simple but efficient way of determining the key source of competition in business or industry. It is powerful and widely used tool to systematically diagnose significant competitive pressure in the market and assess the strength and importance of each. Understanding variables that affect industry helps to adapt strategy, boost profitability, and stay ahead of the competition. Strategy may use a strong positional or organizational advantage or reinforce a weak one to avoid mistakes in the future. So, generally, the Porter's 5 forces model என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து எந்தெந்த ஃபோர்ஸஸ்லாம் வந்து இண்டஸ்ட்ரி ஆர் பிஸ்னஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதோட பவர் எந்த அளவுக்கு இருக்குது, அதோட காம்படிட்டிவ் ப்ரெஷர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேம் டைம் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நமக்கு என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, என்னென்ன வீக்னஸ் இருக்குது ஐடென்டிஃபை பண்ணி ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த மாதிரி போட்டால் நமக்கு வந்து ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி கிடைக்கும். சேம் டைம் வந்து ஸ்ட்ராட்டஜியில் வந்து எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணால் நமக்கு வந்து ப்ராஃபிட்டாக ஜாஸ்தியாக இருக்கும், எப்படி வந்து காம்படிஷனில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து அது வந்து அனாலிசிஸ் கொடுக்கும். So the Michael Porter believes that basic unit of analysis for understanding is a group of competitors producing goods or services that compete directly with each other. It is the industry where competitive advantage ultimately won or lost. It is through competitive strategy that organizations attempt to adapt a approach to the compete in the industry. The character mix of a competitive forces are never the same from one industry to another. The model holds the state of competition in industry is composition of competitive pressure operating in 5 areas of the overall market. So generally வந்து ஒரு 5 forces மட்டும் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த அனாலிசிஸில் வந்து ஒரு 5 forces வச்சு டிட்டர்மைன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தான் அந்த 5 forces என்னன்னு பார்த்தோம். அது 5 தான் இங்கே கொடுத்துருக்கோம். காம்படிட்டிவ் ப்ரெஷர் அசோசியேட்டட் வித் தி மார்க்கெட் maneuvering and joking of for buyer patterns that goes on among rival sellers in the industry. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம அங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்ல, அதுக்கு சம்மந்தப்பட்டது ரைவல்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. செகண்ட் வந்து த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ட் கொடுத்துருக்கான். தேர்ட் பாயிண்ட்ல வந்து பார்த்தோம்னா வந்து ஓன் சப்ஸ்டியூட் பற்றி பேசுகிறாங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட்ல சப்ளையர் பார்கெனிங் பவர், ஃபிஃப்த் பாயிண்ட்ல பையர்ஸ் பார்கெனிங் பவர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. இங்கே வந்து ஜஸ்ட் இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. The strategists can use the 5 forces model to determine what competition is like in a given industry by undertaking the following steps. Following steps வச்சு என்ன காம்படிஷன் முடிவு பண்ணலான்றாங்க. Identify the specific competitive pressure associated with each of the 5 forces. அந்த 5 forces கூடயும் எந்த காம்படிட்டிவ் ப்ரெஷர் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம்னா வந்து அந்த ப்ரெஷர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எவரோட ஹவு ஸ்ட்ராங் தி ப்ரெஷர் கம்ப்ரைசிங் ஈச் ஆஃப் தி 5 forces. தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா டிட்டர்மைன் தி கரெக்டிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி 5 காம்படிட்டிவ் ஃபோர்ஸஸ். ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணுறாங்க, ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. செகண்ட் எடுத்தோன்னே அதோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்குறாங்க. தேர்ட் எடுத்தோன்னே அதோட ஸ்ட்ரென்த் என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் பேஜில் ஒரு டயக்ராம் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, இண்டஸ்ட்ரி, அதாவது ஓகே இது கொஞ்சம் நல்லா பாருங்கள். இண்டஸ்ட்ரி வந்து சென்டரில் இருக்கா, இண்டஸ்ட்ரியல் காம்படிட்டர்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இருக்காரு. காம்படிட்டிவ் ப்ரெஷர் ஸ்டெம்மிங் ஃப்ரம் பையர் பார்கெனிங் பவர், அது வந்து ஒன் ஆஃப் தி ஃபோர்ஸஸ்.
அப்படி லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா சப்ளைட்ட இருந்து வர பார்கெனிங் பவர். மேலே பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க, காம்படிட்டிவ் ப்ரெஷர் ஃப்ரம் தி நியூ என்ட்ரன்ஸ். நியூ என்ட்ரன்ஸ் பிஸ்னஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் ஜியோ வந்தப்போ என்னாச்சு, எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் பண்ணாங்கல்ல, அதாவது த்ரெட் ஆஃப் நியூ பவர்ஃபுல் என்ட்ரன்ட்ன்ற மாதிரி. கீழே பார்த்தோன்னா என்ன சொல்கிறாங்க, காம்படிட்டிவ் ப்ரெஷர் கமிங் ஃப்ரம் தி சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்ஸ். ஸோ லைக் இப்போ சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்ஸ்னு எப்படி சொல்லலாம், நம்ம நெட் பேண்ட் யூஸ் பண்ணுறோம்னா அதில் என்ன பாட்டு தான் கேட்க போகிறோம், ஏர்பாட்ஸில் பாட்டு தான் கேட்க போகிறோம். ஆனால் சப்ஸ்டியூட் தானே அது, லைக் வந்து சேம் ப்ராடக்ட் கிடையாது. ஏர்பாட்ஸ்லேயே டீல் பண்ணுறவங்க எல்லாருமே சேம் ப்ராடக்ட்ஸு, ஆனால் நெட் பேண்டுக்கு ஏர்பாட்ஸ் வந்து சப்ஸ்டியூட்டாக வந்துருச்சு. அதே மாதிரி இயர்ஃபோன்ஸ் ஒயரோட ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இப்போ யூஸ் பண்ணுறோமா, யாருமே யூஸ் பண்ணல, ஏன்னா சப்ஸ்டியூட் வந்து ரீப்ளேஸ் பண்ணிச்சு. அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கீழே பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஓகே மேலே இருக்குது. Porter's five forces model is one of the most effective and enduring conceptual framework used to access the nature of competitive environment and describe an industry structure. The interrelationship among these 5 forces gives each industry its own particular competitive environment. By applying Porter's 5 forces model of industry attractiveness of their own industry, the managers can gauge their own strength, weaknesses and future opportunity. So இந்த 5 force apply பண்ணி பார்க்கறப்ப அந்த business strategy மேக் பண்ற மேனேஜர்ஸ் வந்து அவங்களோட strength, weaknesses, opportunity எல்லாமே வந்து எடுத்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. So threat of new entrant. New entrant can reduce industry profitability because they add new production capacity, leading to increased supply of product even at a lower price, and can substantially erode existing firms market share position. Perfect example. இந்த பாயிண்ட் இருக்குல்ல, என்ன பண்ணுறாங்க, புதுசாக வர என்ட்ரன்ட் என்ன இருப்பாங்க, ப்ராஃபிட்டபிலிட்டியை கம்மி பண்ணுவாங்க. ஜியோ உள்ள என்ட்ரு ஆனதுக்கப்புறம் பேக்கேஜோட ப்ரைஸ் கம்மியாச்சா, எல்லாம் ஸ்க்ராட்ச் கார்டு மாதிரி ஒன்று எடுத்து பண்ணிருப்போம் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு, மந்த்லி பிளானு 3 months பிளான்ன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. டிஃபால்ட்டாக ப்ரைஸ் வந்து கம்மியாச்சு. லீடிங் டு இன்க்ரீஸ் இன் சப்ளை ஆஃப் ப்ராடக்ட் ஈவன் அட் தி லோயர் ப்ரைஸ். அவங்க வந்து லைக் நிறைய பக்கம் ஜியோ சிம் வந்து ஃபுல்லாக வந்துச்சு, ப்ரைஸ் வந்து அவங்க சார்ஜே பண்ணல, லோயர் ப்ரைஸ் தான். சப்ஸ்டான்ஷியலி எரோடிங் எக்ஸிஸ்டிங் ஃபர்ம்ஸ் மார்க்கெட் ஷேர். டிஃபால்ட் என்னாச்சு, ஏர்டோட மார்க்கெட் ஷேர், வோடஃபோன் மார்க்கெட் ஷேர் எல்லாமே ஐடியில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. இந்த நியூ என்ட்ரன்ஸ் ஆர் ஆல்வேஸ் பவர்ஃபுல் சோர்ஸ் ஆஃப் competition. அவங்க வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. The new capacity and product range they bring in through new competition, competitive pressure. And the bigger the new entrant, the more severe the competitive effect. New entrant பவர்ஃபுல்லாக இருந்தாருன்னா காம்படிஷன் எஃபெக்டும் அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். The new entrants also place a limit on prices and affect the profitability of the existing players. So இவங்க ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ் என்னாச்சு, அவங்க பார்த்து ஹை ப்ராஃபிட் எல்லாமே போயிட்டு கிட்டத்தட்ட காஸ்ட்டுக்கு வர மாதிரி வந்துட்டாங்க. Firms profitability tends to be higher when other firms are blocked from entering the industry. ஒருவேளை ஜியோ வந்து உள்ள என்டர் ஆகாமல் இருந்திருந்தா எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸோட ப்ராஃபிட் வந்து இன்னும் நல்லா அதிகமாக இருந்திருக்கும். இப்போ இவங்க என்டர் ஆனதுனால அவங்க ப்ராஃபிட்ல இருந்து மார்க்கெட் ஷேர் இருந்து எல்லாமே குறைஞ்சிருச்சு. To discourage new entrants, the existing firms can try to raise barriers to entry. The barriers to entry represent economic forces that slow down and impede entry by other firms. The common barrier to entry include capital requirement, economies of scale, product differentiation, switching costs, brand identity, access to distribution channels, possibility of aggressive relation by existing players. So என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு நியூ என்ட்ரன்ட் இருந்து வர காம்படிஷனை ஃபோர்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு பேரியர்ஸ் டு என்ட்ரி வந்து ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா அவங்களால உள்ளே வர முடியாது. அந்த பேரியர்ஸ் டு என்ட்ரி வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஹெவி டெக்னாலஜி, ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட், ஹெவி கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஈஸியாக யாரும் உள்ளே போக முடியாது. ஏதோ ஒரு சில தான் வர முடியும். பட் அவங்க வந்துட்டாங்கன்னா மொத்தமாக முடிஞ்சிடும். இப்போ லைக் சிம் கொடுத்தாங்க, டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது ஈஸியாக, எவ்வளோ டவர் தேவை, எவ்வளோ ஸ்ட்ரக்சர் தேவை, பட் ஆனால் அவங்களால பண்ண முடியும், அவங்க வந்து பண்ணாங்க, முடிஞ்சு. இதே வேற யாச்சும் பண்ணணும்னு நினச்சா இப்போ நம்ம பண்ண நினச்சா முடியுமா? ஸோ நமக்குலாம் வந்து பேரியர்ஸ், டெக்னாலஜியே பேரியர், இன்வெஸ்ட்மெண்ட்டே பேரியர், பட் அவங்களுக்கு பேரியர் இல்லை. ஸோ அதான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து பேரியர்ஸ் வந்து ப்ராப்பராக எக்ஸிஸ்டிங் ஃபார்ம்ஸ் வந்து ரைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி புது பிளேயர் வந்து உள்ளே வர முடியாது. ஃபர்ஸ்ட் பேர் என்னன்னு பார்த்தோன்னா கேபிட்டல் ரெக்யர்மெண்ட். கேபிட்டல் வந்து ஒரு ஹியூஜாக தேவைப்படுச்சு அப்படின்னா நிறைய பேர் உள்ள வர முடியாது. அது வந்து ஒன் ஆஃப் தி பேரியர். செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல். நிறையா யூனிட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப காஸ்ட் பெர் யூனிட் வந்து கம்மியாக இருக்கும். புதுசாக வரவங்க வந்து கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி பண்ணுறவங்களோட கம்மியான காஸ்ட் கொடுக்க முடியாது. அப்போ டிஃபால்ட்டாக அவங்க வந்தாலுமே மார்க்கெட்டை கேப்சர் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி அவங்களே காஸ்ட்டில் கொடுத்துட்டு கம்மியாக ரேட்டில் கொடுத்துருக்காங்க. புதுசாக வரவங்களுக்கு வந்து என்ன ஆகும், நிறைய ப்ரொடியூஸ் பண்ணால் தான் அந்த காஸ்ட் கட் பண்ண முடியும். கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப கட் பண்ண முடியாது. ஸோ வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறது ஒன் ஆஃப் தி பேரியர்ஸ்ன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அடுத்து ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேஷன். இருக்கிற பீப்புள்ஸே வந்து அவங்க ப்ராடக்ட் வந்து ஒரு மாதிரி யூனிக்காக டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கொடுத்துட்டு இருக்கப்ப அதை வந்து வெளியே இருந்து யாரும் காப்பி அடிச்சு கொண்டு வர முடியாது, இமிடேட் பண்ண முடியாது. இமிடேட் பண்ணிட்டாங்கன்னா அது டிஃபரன்ஷியேஷன் கிடையாது. ஸோ அந்த ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேஷன் ஆஃபர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒன் ஆஃப் தி பேரியர். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்விட்சிங் காஸ்ட். ஒருவேளை உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா
வேணான்னு சொல்லிட்டு வெளியே போக முடியாது. ஏன்னா அவங்க வேணான்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே வேஸ்ட்டு. பிகாஸ் வந்து இப்போ ஃபார்டு இருந்துச்சுல்ல, ஃபார்டு வந்து போயிட்டாங்க, ஃபார்ட் கார் எல்லாமே ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க தெரியுமா? ஃபோர்டு. ஸோ அதோட கார்ஸ் ஃபுல்லாகவே வந்து இப்போ கரண்ட்டாக வந்து இந்தியாவில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது. அது வந்து ஃபாரின் பேஸ்ட் கம்பெனி தான். பட் ஆனால் இந்தியாவில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. மார்க்கெட்டும் இல்லை வாங்கிட்டாங்கன்னா அந்த பிராண்ட் போயிடுச்சு இல்லை. இதுக்கப்புறம் வந்து டாடா பிராண்டில் தான் காசு வரும். அந்த டாடா வாங்கிட்டாங்கன்னா அது கதை இருக்குது. எப்படின்னா வந்து லைக் ஃபோர்டு வந்து வெளியே போகிறப்ப அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 700 கோடி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டே கிடைக்கல, காஸ்ட் ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ இதுக்கு மேலே இந்தியாவில் இருந்தால் எல்லாம் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க நாங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அப்படி வெளியே போகிறப்ப அவங்க போட்ட டெக்னாலஜி செட்டப்லாம் இருக்கும்ல, எல்லாம் ஃபிக்ஸ்டு, எர்த்து கூட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதை லைக் விட்டு அதை லைக் கொண்டுலாம் போக முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க பிஸ்னஸ் ஸ்விட்ச் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு போக முடியாது. பிகாஸ் அதை கொண்டு போனால் அது இதுக்கு மேலே காஸ்ட் ஆயிரும். அப்போ என்ன பண்ணாங்க, டாடா வந்து வாங்கினாங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு. லைக் 700 crores இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஜஸ்ட் வந்து 300க்கு தான் இதுவும் வாங்கினாங்க. ஸோ அப்படி வாங்குறப்ப என்ன ஆகும், மொத்தமாக லாஸ் தானே, 400 கோடி கிட்டே லாஸ். ஸோ அதனால் வந்து பிகாஸ் ஆஃப் ஹை ஸ்விட்சிங் காஸ்ட் வந்து உள்ளே வரவங்க வெளியே போக மாட்டாங்க. அதே மாதிரி உள்ளே வரதுக்குமே யோசிப்பாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வெயிட் பண்ணுங்க, தப்பா சொல்லிட்டான். நான் சொன்ன பாயிண்ட் வந்து நீங்க மேல வந்து கேபிட்டல் இதுக்கு இந்த கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, to succeed in an industry, the new entrant must be able to pursue existing customers of the other company to switch to its product. To make a switch, buyer may need to test a new firm's product, negotiate new purchase contract, and train personnel to use the equipment, modify facility for product user. Buyer often incurs substantial financial costs in switching between the firms. When the switching costs are high, buyers are often reluctant to change. Sorry, தப்பா சொல்லிட்டேன். ஸோ இங்கே சொல்ல வருது என்னன்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி ஒரு ஃபர்ம் வந்து ஒரு ப்ராடக்ட் சப்ளை பண்ணிருக்காங்க சரியா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேலி வச்சுக்கோங்க. டேலி வந்து சாஃப்ட்வேர் வந்து ஒரு டேலி மேக் பண்ணுற கம்பெனி இருக்குது. நம்ம வந்து நம்ம கம்பெனியில் பண்ணுற எல்லா ஆப்ரேஷன்ஸும் டேலி பேஸ் பண்ணி என்ட்ரி போட்டிருக்கோம். அதாவது எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கோம். பில்லெல்லாம் அதே ஃபார்மெட்டில் பில் போடுறோம். ஈஸியாக வந்து உள்ள டேட்டா எடுக்கிறதுல இருந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது ஓரளவுக்கு எல்லாமே ரொம்ப கன்வீனியன்ட்டாக நமக்கு வந்து டேலி வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக ஆயிடுச்சு. இப்போ டக்குன்னு டேலிக்கு பதிலாக வேற ஒரு சாஃப்ட்வேர் வந்து வேற ஒரு ஃபர்ம் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நமக்கு வந்து கம்ஃபர்டபுள் டேலி. அப்போ நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணுவோமா இல்லை டேலி கூட சூஸ் பண்ணுவோம்? பிகாஸ் அதான் நமக்கு தெரியும், எம்ப்ளாயிஸ் அதான் பழகிருக்காங்க. ஸோ அந்த வேற ஒரு ப்ராடக்ட் வந்ததுக்கு அப்புறம் ஈவன் தான் அது நல்ல ப்ராடக்டாக இருந்தாலுமே ரேட்டு கம்மியாக இருந்தாலுமே நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக பையரோட கன்வீனியன்ட்டுக்காக அவங்க இத்தனை நாள் பண்ண லேர்னிங்காக இந்த ப்ராடக்ட் விட்டுட்டு போக மாட்டாங்க. பிகாஸ் இதை விட்டுட்டு அதுக்கு போகிறாங்கன்னா திருப்பி அதை வாங்குறோம். பர்ச்சேஸ் காஸ்ட் ஓகே, அது கம்மியாக இருக்க தான் வாங்குறோம். அதை வாங்கினாலுமே அதுக்கப்புறம் வர இன்சிடென்டல் காஸ்ட், ட்ரைனிங் கொடுக்கறது, லேர்ன் பண்ணுறது, பழகிறது, அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய ப்ராடக்ட்லேயே கஸ்டமர் வந்து லாயலாக இருப்பாங்க இந்த மாதிரி. ஸோ இதான் வந்து ஸ்விட்சிங் காஸ்ட். பையர் வந்து இதுல இருந்து அது ஸ்விட்ச் ஆகிறதுனால அவங்க இன்வால்வ் ஆகிற காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால வந்து ஸ்விட்ச் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி பேரியர்ஸ் டு என்ட்ரின்ற மாதிரி சொல்றாங்க. நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து மாற்றி சொல்லிட்டேன், ஆனால் அது நல்லது தான். வேற ஏதாச்சும் யூஸ் ஆகும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பிராண்ட் ஐடென்டிட்டி. The brand identity of product or service offered by existing firms can serve as another entry barrier. Brand identity is particularly important for infrequently purchased products that carry a high unit cost to the buyer. The new entrants encounter significant difficulty in building up the brand identity. Because to do so, they must commit substantial resources over a long period. இங்க பிராண்ட் ஐடென்டிட்டியில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா வந்து அந்த கம்பெனியோட பிராண்ட் புரியுதா. ஆல்ரெடி இத்தனை நாளாக அவங்க மார்க்கெட் சர்வே பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு பிராண்ட் இருக்கும். அவங்க புதுசாக ப்ராடக்ட் கொண்டு வரப்ப இந்த பிராண்ட் தானே கொண்டு வராங்க, நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுவோம். இதே வந்து புதுசாக அந்த ப்ராடக்ட் ஏதாச்சும் கொடுத்தாங்க அப்படின்னா we won't choose that, லைக் சூஸ் பண்ண மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹெச்பி டெல்லாம் இருக்குல்ல, அவங்க வந்து டீல் பண்ணுறாங்க, லேப்டாப் டீல் பண்ணுறாங்க, குவாலிட்டி அமேசிங்காக இருக்கும்னு தெரியும் எல்லாத்துக்குமே. இன்கேஸ் அதே ஹெச்பி டெல் வந்து டக்குன்னு மொபைல் ஃபோன் கொண்டு வந்தாங்கன்னா ஹெச்பி மொபைல் வாங்கலான்னு சொல்லுவாங்க கரெக்டா. ஆனால் இது வரைக்கும் மொபைல் அவங்க பண்ணுறது இல்லை. ஆனால் அவங்க வந்து அந்த பிராண்ட் நேமை வச்சு மொபைல் கொண்டு வந்தாங்கன்னா அந்த மொபைல் வந்து மார்க்கெட்டில் ஓடும். அதே மாதிரி சாம்சங் வந்து லேப்டாப் கொண்டு வந்தாங்கன்னா ஓடும். சப்போஸ் சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்தாங்கன்னா ஓடாது. அதான் வந்து பிராண்ட் ஐடென்டிட்டி. அந்த பிராண்டுக்காக அவங்க மேலே இருக்க ட்ரஸ்ட்டுக்காக பண்ணுறது தான் வந்து பெனிஃபிட். இந்த பிராண்டுமே ஒன் ஆஃப் தி பேரியர்ஸ் சரியா. அந்த பிராண்ட் ஐடென்டிட்டி வச்சு அவங்க இருக்க கஸ்டமர்ஸை வந்து கைக்குள்ள வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஆக்சஸ் டு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ். இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் வந்து ஹெவியா இருக்கும். இந்தியாவில் காஷ்மீர் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் ப்ராடக்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்,
சேனல்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் புதுசாக வரவங்களுக்கு அந்த மாதிரி சேனல்ஸ் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கொக்கோலாவே எடுத்துக்கோங்க, டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் A to Z எல்லா ஊர்லேயுமே இருக்குது. கரெக்டாக எல்லா ஊர்லேயுமே பர்ஃபெக்ட் பிளானிங்கோட சப்ளை பண்ணிருக்காங்க, டீலர்ஸ் வச்சிருக்காங்க. ஆனால் புதுசாக யாராச்சும் வந்து கூலிங்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக அந்த கூலிங்ஸ் ஃப்ரிட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுவே வந்து பெப்சி கோக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜில் ரூல்ஸ் படி பெப்சி கம்பெனியில் வர ப்ராடக்ட்ஸ் மட்டும் உள்ள வைக்கணும், வேற கூல்ட்ரிங்ஸ் உள்ள வைக்கக்கூடாது. அப்படி உள்ள வச்சாங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் தூக்கி போயிடுவாங்க. அது வந்து கொக்கோகோலாவோட ரூலு. நான் வந்து ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்கேன், ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க, காசுலாம் கிடையாது, ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க. ஆனால் நீ வந்து என்னோட பிராண்டு, அதாவது பெப்சி, கோக்கு, மிராண்டா, இது எல்லாமே வந்து பெப்சியோட தான். இந்த மாதிரி பிராண்ட் எல்லாம் மட்டும்தான் நீ உள்ள வைக்கணும். வேற ஏதாச்சும் லோக்கல்ல ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சுன்னா நான் ஃப்ரிட்ஜ் எடுத்து போயிடுவேன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, பேக்கரி ஷாப்காரவங்க வந்து வேற ஏதாச்சும் லோக்கல் வந்து கொடுத்தாலுமே ஃப்ரிட்ஜ் இல்லையேன்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாங்க. ஏன்னா அது வச்சோன்னா அவங்க வந்து ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டு போயிடுவாங்க. ஃப்ரிட்ஜ் எடுத்து போயிட்டா அவங்களுக்கு இன்கமே இல்லை, லைக் சேலே ஆகாதுல்ல. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ், ஆக்சஸ் டு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, பாசிபிலிட்டி ஆஃப் அக்ரெசிவ் retaliation. Sometimes mere threat of aggressive retaliation by incumbents can deter entry by other firms into an interesting industry. Introduction of product by a new firm may lead to incumbents firm to reduce their product price and increase their advertising budgets. Possibility of aggressive retaliation. ஸோ இந்த பையன் என்ன சொல்ல வரான்னு பார்த்தோன்னா வந்து, எப்போ வந்து புதுசாக ஒரு ஃபேம் வந்து அவங்க ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் லான்ச் பண்ணுறாங்களோ, அவங்க ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ஃபேர்ம்ஸ் வந்து அவங்களோட ப்ரைஸ் கம்மி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அவங்க அட்வர்டைசிங் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணுறப்ப அந்த புதுசாக இருக்க ஃபேமுக்கு வந்து மார்க்கெட் இருக்கிறதே தெரியாது. அவங்க அப்பா என்ட்ரு ஆகிறாங்க, இவங்க கொடுக்க ப்ரைஸோட பழைய ஃபேர்ம்ஸ் வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் அதே பண்ணுறப்ப அந்த ப்ராடக்ட் தான் எல்லாரும் போய் டச் பண்ணுவாங்க, அதான் வாங்குவாங்க. ஸோ வந்து நியூ ஃபேர்ம்ஸ் வந்து சர்வே பண்ண முடியாதுன்றது தான் இன்னொரு என்ட்ரி, லைக் இன்னொரு பேரியர். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பார்கெனிங் பவர் ஆஃப் தி சப்ளையர், ஐ மீன் பையர். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒன் ஆஃப் தி காம்படிட்டிவ் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் எப்படின்னா, எப்போ வந்து பையருக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் நாலேஜ் இருக்கோ, அப்போ வந்து அவர் வந்து செல்லர் சொல்கிற ப்ரைஸுக்கு வாங்க மாட்டார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நார்மலாக இப்போ மினரல் வாட்டர் பாட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, விலை என்ன 20 ரூபா. அந்த 20 ரூபா வாட்டர் பாட்டிலில் உங்கள்கிட்ட போயிட்டு 40 ரூபான்னு சொன்னால் வாங்குவீங்களா? வாங்க மாட்டோம். ஆனால் அதே வாட்டர் பாட்டில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஹில் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் கொடுப்போம், கண்ணாடி பாட்டிலே கிளாஸ்ல தான் இருக்கும். அப்போ அந்த பாட்டில் அங்கே 50 ரூபா நினைக்கிறேன். ஆனால் அதே இல்லை 50 ரூபா. பாட்டில் ரிட்டர்ன் பண்ணா 50 ரூபா, பாட்டில் ரிட்டர்ன் பண்ணனா 100 ரூபா. ஸோ அதுவும் தண்ணி தான் இருக்கு. ஆனால் அங்கே போய் வாங்குவோம். அங்கே ஏன்னா எப்படி சொல்றது, அந்த ஊர்ல பிளாஸ்டிக் பாட்டிலே கிடைக்காது, சப்ஸ்டியூட்ஸ் அவைலபிள் இல்லை. பையருக்கு வந்து தண்ணி 20 ரூபா தெரிஞ்சாலுமே கீழே பார்க்க தண்ணி வேற, ஹில் ஸ்டேஷன்ல பார்க்குற தண்ணி வேற. ஆனால் இதே கோயம்புத்தூர்ல போய் அந்த பாட்டில் வந்து 20 ரூபா பாட்டில் 40 ரூபான்னு சொன்னா வாங்குவீங்களா? வாங்க மாட்டோம். ஏன்னா வந்து பையருக்கு அதை பத்தின நாலேஜ் இருக்கு. இந்த ப்ராடக்ட்னா இதான் ப்ரைஸ்ன்னு தெரியும். ஒருவேளை தெரியலன்னா என்ன பண்ணலாம், சார்ஜ் பண்ண முடியும். தெரிஞ்சிச்சுன்னா வாங்க முடியாது. இதான் சொல்றாங்க, பையர்ஸ் ஹேவ் ஃபுல் நாலேஜ் ஆஃப் தி சோர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ன்றது பார்கெனிங் பவர் ஆஃப் தி பையர்ல ஒன் ஆஃப் தி கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, தே ஸ்பெண்ட் a lot of money on the industry product that is they are big buyer. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெட்டரான எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா, ஒரு 4-5 பேர் சேர்ந்து போய் கடையில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த வீட்டிலலாம் இருக்கப்ப அந்த சாரீலாம் கொண்டு வருவாங்க பார்த்துருப்பீங்களா, பட்டு சாரீ நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ஒரு வேன்லேயே ஆட்டோலேயே கொண்டு வருவாங்க. அப்போ வந்து ஒரு வீட்டுக்காரங்க, 2 வீட்டுக்காரங்க, 3 வீட்டுக்காரங்க, 5 வீட்டுக்காரங்க எல்லாம் ஒன்றா போய் சேர்ந்து பார்த்துட்டு இருப்பாங்க. சாரீ 3000 சொல்லுவோம். நாங்கள் தான் 5 பேர் எடுக்கிறோம்ல, 5 சாரீ எடுக்கிறோம்ல, 2000 போட்டு கொடுங்க, 3000 சாரீ 2000 மாற்றுங்கன்னு சொல்லுவோம். இதுதான் வந்து லைக் ஒரு 5. அப்போ அவன் என்ன பண்ணா, சரி ஓகே ஒரு சாரீ விற்கிற பக்கம் 5 சாரீ விற்கிது, ரேட்டை கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவன் என்ன முடியாதுன்னு சொன்னாலும் கடைசியில் வந்து அந்த டிமாண்டுக்காக பையர்லாம் ஃபோர்ஸ் பண்ணுறதுனால ரேட் கம்மி கொடுப்பாங்க. அதான் இந்த they spend a lot of money on the industry product, that is they are big buyers. அவனுக்கு 5 சாரீ விற்கிறதுன்றது ஒரு இம்பாக்டான விஷயம். அதை பேஸ் பண்ணி தான் அவனுக்கு இன்கம் இருக்கு. ஸோ லைக் பெட்டர் கொண்டு போனால் ஒன்றுமே இருக்காது, அது வித்துட்டு போனால் வச்சு கிடைக்குமேன்னு சொல்லிட்டு எப்போ அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க, அப்போ வந்து ரேட் கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து செகண்ட் பையர் கண்டிஷனில். தேர்ட் வந்து பார்த்தோன்னா, இண்டஸ்ட்ரீஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் பெர்சீவ்ட் as critical to the buyers needs and buyers are more concentrated than firms supplying the product. They can easily switch to the substitutes available. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து ஈஸியாக கிடைக்கிற ப்ராடக்ட்டு, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராடக்ட்லாம் இல்லை, இவனை விட்டால் வேற ஒருத்தன்ட்ட வாங்கிக்கலான்ற மாதிரி எப்போ அவங்க நினைக்கிறாங்களோ அது வந்து பார்கெனிங் பவர் ஆஃப் தி சப்ளையர் கீழே வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிரியாணியே வாங்குறோம், எல்லா கடையிலையும் பிரியாணி ரேட் என்ன இருக்குது, ஒரு 100லேருந்து 140 ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க.
ஆனால் அதே பிரியாணி 200 எங்கேயும் ப்ரைஸ் பண்ணிக்கலாம் வாங்குவோமா? வாங்க மாட்டோம். 180 வாங்க மாட்டோம், 150 வாங்க மாட்டோம். மேக்ஸிமம் 100, 120 இதான் ப்ரைஸ்னு தெரியும். அப்போ அந்த டேஸ்ட்டுக்காக ஒரு 10 ரூபா முன்ன பின்ன பார்ப்போமே தவிர அந்த டேஸ்ட்டுக்காக அவன் வந்து 200 சொல்கிறான் அப்படின்னா ஷுவராக போக மாட்டோம். வேற ஏதாச்சும் உடனே பக்கத்துல இருக்க வாங்கிப்போம். இதான் வந்து தேர்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. சரியா? அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராடக்ட், சப்ஸ்டியூட்டே இல்லாத ப்ராடக்ட்லாம் இல்லை, ஈஸியாக கிடைக்கிற ப்ராடக்ட். இவன் இல்லைன்னா இன்னொருத்தன்ட்ட வாங்கிக்குவோம். அடுத்து வந்து பார்த்தோன்னா பார்கெனிங் பவர் ஆஃப் சப்ளையர். இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் இருக்குல்ல, சப்ளையர் மேக் பண்ற ப்ராடக்ட் வந்து பையருக்கு வந்து ரொம்ப 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 க்ரூசியல். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வந்து வேற சப்ஸ்டியூட்டே அவைலபிளா இல்லை மார்க்கெட்ல. சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேக்கல்ட்டிஸோட கிளாஸஸ் வச்சுக்கோம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு 10,000 வாங்கலாம். ஆனால் அவங்க கொடுக்குற வேல்யூ வந்து 10,000க்கு வேற யாரும் கொடுக்க முடியாது. லைக் ஜென்ரலாக அந்த கிளாஸோட வேல்யூ வந்து வெளியே வந்து 5,000 வச்சுக்கோங்க. அவங்க வந்து 10,000 சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற நாலேஜ் கான்செப்ட் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். அவங்க கிளாஸ் பார்த்தா கன்ஃபார்ம் பாஸ் பண்ணிடலாம்னு தோணும். அப்போ வந்து என்ன பண்ணுவார், அவர் ஸ்கில்லுக்காக 10,000 சொல்லுவார். இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கிளாஸை வந்து வாங்குவாங்க. பிகாஸ் புரியும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாஸ் பண்ணலான்ற மாதிரி ஐடியா இருக்கும். ஸோ எத்தனை பேர் வெளியே இருந்தாலுமே அவரு எடுக்கிற மாதிரி வராது. அதுக்காக அந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணுவாங்க. ப்ராப்பரான சப்ஸ்டியூட் இருக்கான்னு கேட்டோம்னா அதே நாலேஜோட வேற ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா அவங்ககிட்ட போயிடுவாங்க. பட் ஆனால் கொடுக்கணும்ல. ஸோ அதான் வந்து ஃபர்ஸ்ட், த ப்ராடக்ட்ஸ் ஆர் க்ரூசியல் டு தி பையர் அண்ட் சப்ஸ்டியூட்ஸ் ஆர் நாட் அவைலபிள். செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா தே கேன் எரெக்ட் ஹை ஸ்விட்சிங் காஸ்ட். ஓகே, மேலே பார்த்தோம்ல ஸ்விட்சிங் காஸ்ட் எக்ஸாம்பிள். எப்போ வந்து லைக் இந்த ப்ராடக்ட் வந்து வேற ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ண அந்த சப்ளையரை விட்டு வேற சப்ளைக்கு போனோம் அப்படின்னா அவங்க ஸ்விட்சிங் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தே ஒன்ட் சேஞ்ச், அதே ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தே ஆர் மோர் கான்சென்ட்ரேட்டட் தென் த பையர். இந்த இடத்துல வந்து பையரோட கம்பேர் பண்றப்ப செல்லருக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. செல்லர் லைக் பையர் மேல அவங்க அக்கறை இருக்காது. வேணா வாங்கி வேணா கிளம்பிக்கொன்ற மாதிரி செல்லர் வந்து துணிச்சலா இருப்பார். ஏன்னா வந்து அவர் ப்ராடக்ட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றது அவருக்கே தெரியும். ஸோ வந்து இதுதான் பிரைஸ், வாங்கினா வாங்க, இஷ்டம்னா வாங்கி இல்லைன்னா கிளம்பி கொண்டுருவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு வாங்குவோம். அந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம வாங்கியிருப்போம். பார்கெனே பண்ண முடியாம ஸோ அவங்க சொல்றதான் பிரைஸ், வேற என்ன பண்றதுன்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. ஹில் ஸ்டேஷனுக்கு வாட்டர் பாட்டில் 100 ரூபான்னு சொல்றான். வேணும்னா வாங்கி இல்லைன்னா கிளம்புன்னு சொல்றான். வாங்கி தானே ஆகணும். ஏன்னா அந்த இடத்துல வேற வாட்டர் பாட்டிலே கிடைக்காது. அதுதான் இருக்கு, கிளாஸ்ல தான் இருக்கு. ஸோ அது வாங்கி தான் ஆகணும், ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஸோ நம்ம வாங்கி குடிப்போம். ஸோ அதான் வந்து அந்த இடத்துல சொல்றாங்க சப்ளைட்ட தான் பவர் இருக்கு, பையர்ட்ட வந்து இந்த இடத்துல பவர் இல்லைன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன, தி நேச்சர் ஆஃப் ரைவலரி இன் தி இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியில இருக்க அதர் பிளேயர்ஸ். A strong industry leader can discourage price war by disciplining initiative of such activity. Because of its greater financial resources, a leader can generally outlaw smaller rivals in the price war. Knowing the smaller rivals often avoid initiating such contesting. என்ன சொல்றாங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரி லீடர், ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு 10 பேர் டீல் பண்ணிருக்காங்க. அப்ப இண்டஸ்ட்ரி லீடர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அதாவது இண்டஸ்ட்ரி லீடர்னா யார்கிட்ட வந்து அதிகமான மார்க்கெட் ஷேர் இருக்கு, யார் வந்து ப்ராடக்ட் வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியா பண்ணிட்டு இருக்காரு, யாருக்கு வந்து ரொம்ப ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும், அவர் தான் வந்து அந்த இண்டஸ்ட்ரியோட லீடர். அவங்க நினைச்சா அந்த இண்டஸ்ட்ரி எப்படி மாற்றலாம், இப்படி மாற்றலாம், அப்படி மாற்றலாம். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தோம்னா அந்த ப்ராப்பர் லீடர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எப்போதுமே ஜென்ரலா பிரைஸ் வார்னு சொல்லிட்டு பண்ண மாட்டாங்க. பிரைஸை குறைச்சு நீ குறைச்சா அவன் குறைப்பான், அவன் குறைச்சா அவன் குறைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சு பண்ணா ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அஃபெக்ட் ஆயிடும். அது வந்து மிகப்பெரிய ரிஸ்க்ல முடிஞ்சிடும். கடைசியில் வந்து ப்ராஃபிட்டே இல்லாமல் எல்லாருமே காஸ்ட்டுக்கே சேல் பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ல வந்துடும். ஒரு பர்ஃபெக்டான லீடர் வந்து அந்த மாதிரி பிரைஸ் வார் அவாய்ட் பண்ணுவாரு. அதே மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியில இருக்க மீதி பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பிரைஸை வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபா வைக்கிற ப்ராடக்ட் 80 ரூபா வந்து இவங்க மாத்திரம் வச்சுக்கோங்க, காஸ்டே வந்து 70 rupees ஆயிருது. ஜென்ரலா எல்லாத்தோட காஸ்ட் வந்து 70 rupees ஆயிருது. எல்லாருமே வந்து இண்டஸ்ட்ரி 100 ரூபா எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என் சேல்ஸ் இன்னும் அதிகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக இருக்க ஃபார்ம் வந்து 80 ரூபான்னு மாத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பெரிய லீடர் இருப்பார்ல, அவர் என்ன பண்ணுவாரு, ப்ராடக்ட் வந்து 70 ரூபாய் கொடுத்துருவாரு. எனக்கு காஸ்ட்டே வேணாம், எனக்கு ப்ராஃபிட்டே வேணாம், நான் 20 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அப்போ என்ன ஆகும், ஒரு 1 or 2 months வந்து ப்ராஃபிட் வராது. பட் இருந்தாலும் அவரோட பாஸ்ட் ஏர்னிங்ஸை வச்சு அவரால் அந்த மார்க்கெட்டை வந்து சஸ்டெயின் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்த சின்ன பையன் என்னவா, அவுட் ஆஃப் தி கேம், ப்ராஃபிட்டே இருக்காது, சர்வே பண்ண முடியாது, வெளியே போயிடுவாங்க. ஸோ அதான் வந்து இண்டஸ்ட்ரி லீடர். அவங்க நினைச்ச மார்க்கெட் எப்படியான வாங்க முடியும். ஸோ ஜென்ரலாக வந்து ப்ரைஸ் அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதர் பிளேயர்ஸ் நினைச்சாலுமே இவங்க கூட ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவங்க ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அது அவங்க பிசினஸே கொலாப்ஸ் பண்ணிடும். அவங்க தான் வந்து இண்டஸ்ட்ரி லீடர்ன்றது. செகண்ட் என்ன, நம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸ். ஈவன் when an industry leader exists, the leader's ability to accept pricing discipline diminishes what the increased number of rivals in the industry as communicating expectation to player become more difficult. ஸோ இங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோம்னா, மேலே ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல, அந்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க, ஒரு இண்டஸ்ட்ரி லீடர் நினைச்சா எப்படி வேணா மார்க்கெட்டை மாற்றலாம். ஆனால் ஒருவேளை அது வந்து 10 காம்படிட்டர்னா மாற்றலாம். ஒருவேளை அந்த இடத்துல வந்து ஒரு 1000 பேர் இருக்கான் அப்படின்னா 1000 பேத்துக்கும் இவர் எப்படி பண்ணுவாருன்னு தெரியுமா?
தெரியாது. ஒவ்வொருத்தரையும் போயிட்டு நீ இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி பண்ணிடுவேன் அப்போ வரதான் ப்ராஃபிட் இருக்காது, நீ வெளியே போயிடுவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் கம்யூனிகேஷன் கொடுக்க முடியுமா? முடியாது. ஸோ எப்போ வந்து காம்படிட்டர்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்களோ அவரோட அந்த ப்ரைஸ் குறைச்சி கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி வந்து அந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட். When rivals operate with high fixed cost, they feel strong motivated to utilize their full capacity and therefore inclined to cut prices when they have excess capacity. The price cutting causes profitability to fall for all firms in the industry as firms seek to produce more to cover costs that must be paid regardless of industry demand. For this reason, the profitability tend to be lower in industry characterized by high fixed cost. So, இங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து லைக் எக்ஸாம்பிளுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் பர் யூனிட் பார்த்துருப்போமா காஸ்டிங்ல. எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 100 வச்சுக்கோவேன். நீ 10 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணினா காஸ்ட் வந்து 10 ரூபா. 100 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணினா காஸ்ட் 1 ரூபா. 1000 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணா அப்படின்னா காஸ்ட் வந்து 10 பைசா. கரெக்டா? ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 100 ரூபா அப்படின்னா யூனிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து கம்மியாயிட்டே ஆகும். சப்போஸ் இன்கேஸ் வந்து பிஸ்னஸ் வந்து ஒரு ஹையான ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல வந்து ரன் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஈவன் தோ மார்க்கெட்ல அந்த அளவுக்கு டிமாண்ட் இல்லைனாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்தா அட்லீஸ்ட் அவங்க ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை கவர் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படின்னா அவங்க ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து டெய்லியுமே ஆகிட்டு ப்ரொடக்ஷன் பண்ணுறமோ பண்ணலையோ சரி ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து டெய்லி ஆகிட்டே இருக்கும். ஸோ லைக் வந்து அவங்க ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை கம்மி பண்ணணுன்றதுக்காக அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் சேல் ஆகாது. ஸோ அவங்க ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அப்போ வந்து ஈஸியாக வந்து மார்க்கெட்டுக்கு கொலாப்ஸ் ஆயிடும், ப்ராஃபிட் வந்து பெருசாக இருக்காது. ஓகேவா? அதான் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஒன் ஆஃப் தி பேரியர். அதுக்கப்புறம் எக்ஸிட் பேரியர். இதான் நான் சொன்னேன், அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன்ல உங்களுக்கு. ஃபார்டு, டாட்டா 700 crores போட்டு வாங்கினாங்க, 300 சேல் பண்ணிட்டு போனாங்க. இதுதான் வந்து அந்த எக்ஸிட் பேரியருக்கான எக்ஸாம்பிள். ஸோ லைக் இப்போ நம்ம சேல் பண்ணோம்னா 300 ரூபாய்க்கு தான் போகும், 300 கோடிக்கு தான் போகும் அதெல்லாம் அப்படின்னே சொல்லிட்டு அதுக்குள்ளேயே சர்வே பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு எக்ஸ்டெண்டுக்கு மேலே பண்ண முடியாது. பட் ஆனால் வெளியே போகிறப்ப அவங்க போட்ட காஸ்ட்டோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியான காஸ்ட் தான் கைக்கு வரும். ஸோ இது வந்து எக்ஸிட் பேரியருக்கான எக்ஸாம்பிள் தான் நான் அப்போ சொன்னது, மாற்றி சொல்லிட்டான். சரியா? அது வந்து இந்த இடத்துல வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் டிஃபரன்ஷியேஷன் தெரியும் உங்களுக்கு. பையர் வந்து லைக் ரைவல்ஸ் வந்து ஒரு டிஃபரன்ஷியேட்டர் ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கன்ஃபார்மாக பையர் வந்து அவங்க பக்கம் ஸ்விட்ச் ஆவாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோ growth. Industry whose growth is slowing down tend to face more intense rivalry. As industry growth slows, the rival must often fight harder to grow or even to keep their existing market share. The resulting intense rivalry tend to reduce profitability for all. ஸோ வந்து எப்போ வந்து ஃபார்ம்லாம் வந்து மெச்சூரிட்டி ஸ்டேஜில் என்ன ஆகும்? இல்லை, இன்னொன்று ஆகும். இன்ட்ரோடக்ஷனில் பெருசாக பிளேஸ் இருக்க மாட்டாங்க. க்ரோத் ஸ்டேஜில் ப்ராஃபிட் நல்லா இருக்கும், ப்ராஃபிட் வந்து நாமினலாக இருக்கும். நிறைய பிளேயர்ஸ் வந்து அந்த ப்ராஃபிட்டுக்காக உள்ளே வருவாங்க. மெச்சூரிட்டி ஸ்டேஜில் தான் வந்து பிஸ்னஸ் அளவுக்கு மெச்சூர் ஆயிரும், ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து உள்ளே இருப்பாங்க, ப்ராஃபிட்லாம் கம்மியாகிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்லோ க்ரோத்ன்றது அங்கே தான். டிக்ளைன் ஸ்டேஜில் வந்து க்ரோத் வந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல வந்து க்ரோத் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா எல்லாருமே வந்து அந்த ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு காஸ்ட் கம்மி பண்ணுறது, இருக்கிற வேலையை ரிப்பீட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ரொம்ப நாளுக்கு சர்வே பண்ண முடியாது. ஸோ சர்வே பண்ண முடியாது எல்லாருமே வந்து ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணிட்டே போவாங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே எக்ஸிஸ்டிங் ஃபார்ம்ஸ் வந்து வெளியே போகிற சுச்சுவேஷனில் மாறிடுவாங்க. இதுதான் வந்து இந்த இடத்துல ஸ்லோ க்ரோத். அதுக்கப்புறம் வந்து த்ரெட் ஆஃப் சப்ஸ்டியூட்ஸ். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, substitute products are latent source of competition in the industry. In many cases, they become major constituents of competition. The substitute products offer a price advantage and performance improvement to the consumers can drastically alter the competitive character of an industry, and they can bring it about all of a sudden. For example, core suffer at the hands of synthetic fiber, wherever substantial investment R&D is taking place. Threat from substitute products can be expected. Substitute usually limit the price and product profits in industry. The final force that can influence industry profitability is the availability of substitute for industry product. The predicted profit pressure from the source firm must search for a product that perform the same or nearly the same function as the existing product. For example, real estate, insurance, bond, bank deposits, for example, create substitute for common stocks because they represent alternative way to invest funds. So, என்ன சொல்ல வராங்கன்னா லைக் லாஸ்ட் ஃபோர்ஸ் வந்து சப்ஸ்டியூட். எந்த ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலான சர்வீஸ் கொடுக்குதோ அது சர்வீஸ் இல்லை, அந்த எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடான ப்ராடக்டாக இருக்கோ அது வந்து பையர் வந்து கன்ஃபார்மாக சூஸ் பண்ணுவாங்க. அப்படி அதை சூஸ் பண்ணுறப்ப இதில் இன்வால்வ் காஸ்ட்டும் அதுக்கு இன்வால்வ் காஸ்ட்டும் வேறையாக இருக்கும். ஸோ லைக் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கப்போ கன்ஃபார்மாக வந்து அந்த சப்ஸ்டியூட் ப்ராடக்ட் வந்து எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் ஷேரை வந்து மாற்றிடும், எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடும். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம நினச்சா லேண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பேங்க் டெபாசிட் கூட பண்ணலாம். இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் அதுக்கு சப்ஸ்டியூட்டாக ஷேர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம்,
மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணலாம், டிபென்ச்சர்ஸில் பண்ணலாம். இது எல்லாமே வந்து ஆல்டர்னேட்டிவ். எல்லா பக்கம் என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட் பண்ணோம், ரிட்டர்ன் எடுக்க போகிறோம். பட் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோமா அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோமான்றதா மேட்ரு. எதை பொறுத்த மாதிரி அது எல்லாமே சப்ஸ்டியூட்ஸ். ஆனால் எது வந்து அது அதிகமாக ரிட்டர்ன் தருதோ அந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போய் பிளாக் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து சப்ஸ்டியூட்டுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இதான் வந்து போர்ட்டர்ஸ் 5 forces மாடல். 5 பாயிண்ட்ஸ். இந்த 5 பாயிண்ட்டுமே கொஞ்சம் இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, அட்ராக்டிவ்னஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரி, எக்ஸ்பீரியன்ஸ் கர்வு, வேல்யூ கிரியேஷன், மார்க்கெட் அண்ட் கஸ்டமர் அனாலிசிஸ், கஸ்டமர் பிஹேவியரு, decision making, post decision process.